Have a great day to all. In my previous videos, I have explained you the meaning, objectives and importance of financial management. Today we are going to discuss about the scope of financial management. Yes, scope of financial management. ரெண்டு classification இருக்கு. One is traditional approach and another one is modern approach. First, let us discuss this traditional approach in detail. Traditional approach. It is a old approach. இந்த approach corporate finance அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த approach ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபண்டை ரேஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கொண்டு வரப்பட்டது. ஸோ திஸ் approach concentrate only on procurement of fund. And இந்த அப்ரோச் எந்த விஷயத்தெல்லாம் சார்ந்து இருக்குதுன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் விச் மீன்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படுற ஃபண்டை அரேஞ்ச் பண்ணுறது. பேங்க் மூலியமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட் மூலியமாகவோ ஃபண்டை அரேஞ்ச் பண்ணுவாங்க. தென் செகண்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஷேர்ஸ், ஸ்டாக், பாண்ட் இந்த மாதிரி ஏதாவது சோர்ஸ் மூலிமா ஃபண்டு ரைஸ் பண்ணுறது. அண்ட் ஒரு ஆர்கனைசேஷனில் லீகலாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படியாவது ஃபண்டை ரைஸ் பண்ண முடியும்னா அப்படியெல்லாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது. தட் இஸ் டேர்ம்ட் அஸ் லுக்கிங் ஆஃப்டர் த லீகல் அண்ட் அக்கௌண்டிங் ரிலேஷன்ஷிப். ஸோ லீகலாக எப்படியெல்லாம் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியுமோ அப்படி எல்லாமும் ஃபண்டை ரைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மூணு ப்ராசஸ்லேயுமே ஃபண்டை ரேஸ் பண்ணுறது பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அதை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படின்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் வை we are saying this traditional approach deals only with the process of raising of fund. Then one more thing is in the approach day to day requirements பற்றி அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன் பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாது. ஒன்லி எப்போவாவது கம்பெனியில் நடக்கிற சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ரீஆர்கனைஸ் பண்ணுறது, லிக்விடேட் பண்ணுறது, அந்த மாதிரி சில நிகழ்வுகளுக்காக ஃபண்டை எப்படி ரைஸ் பண்ணலாம் அதை பற்றி மட்டும்தான் இந்த அப்ரோச்சில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. Here we have some limitations for this traditional approach. First one is one side approach, which means in the approach procurement அதாவது raising of fund மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். அண்ட் இட் ஷுட் நாட் கான்சென்ட்ரேட் ஆன் யூட்டிலைசேஷன் அதாவது ஃபண்டை எப்படி யூஸ் பண்ணுறது அதை கான்சென்ட்ரேட் பண்ணாது. அதனால இது ஒன் சைட் அப்ரோச். தென் next limitation is it gives importance to the financial problem of corporation. அப்படின்னா இந்த அப்ரோச் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஒரு ஆர்கனைசேஷனோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கேர் பண்ணாது. ஸோ ஃபண்டை இஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற வாய்ப்பை இந்த அப்ரோச் கம்மிப்படுத்திடும். நெக்ஸ்ட் ட்ராபேக்ஸ் டுவர்ட் திஸ் அப்ரோச் இஸ் அட்டென்ஷன் டு இர்ரெகுலர் ஈவெண்ட்ஸ் விச் மீன்ஸ் ஒரு பிஸ்னஸ்க்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஃபினான்ஸ் தேவைப்படும், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. பட் இந்த அப்ரோச் அதிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இர்ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ரீஆர்கனைசேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, லிக்விடேஷன், மர்ஜர் அந்த மாதிரி சில இர்ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதும் ஒன் ஆஃப் த ட்ராபேக் ஆஃப் திஸ் ட்ரெடிஷ்னல் அப்ரோச். Another drawback in this approach is more emphasis on long-term fund, which means இந்த அப்ரோச் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் மட்டும்தான் டீல் பண்ணும். ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் பற்றி கன்சிடரே பண்ணாது. ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அண்ட் அதோட லிமிட்டேஷன். நவ் வில் சி மாடர்ன் அப்ரோச். எஸ், டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், காம்படிஷன், ஸ்ட்ராங் கார்ப்பரேட் பாடி இதெல்லாம் அதிகமானதுனால ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஒரு பிஸ்னஸ்க்கு செட் ஆகலை. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் மாடர்ன் அப்ரோச். மாடர்ன் அப்ரோச் இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் நியூ அப்ரோச். ரீசெண்ட் பிஸ்னஸ்க்கு மாடர்ன் அப்ரோச் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல். இந்த அப்ரோச் போத் ஃபண்டை ரைஸ் பண்ணுறதும் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது ரெண்டு பற்றியுமே ஈக்குவலாக டீல் பண்ணி இருக்கும். இந்த அப்ரோச்சோட மெயின் எலமெண்ட்ஸ் அதாவது என்னெல்லாம் இன்வால்வ் ஆகி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா raising of fund in business, then utilization of fund, அப்புறம் working capital arrangement, கம்பெனியோட காஸ்ட்டை கம்மி பண்ணுறது, இன்கம் மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே இந்த அப்ரோச்சில் அடங்கியிருக்கும். அதனால தான் இன் ரீசெண்ட் டேஸ் எல்லா ஆர்கனைசேஷனும் இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாடர்ன் அப்ரோச்சில் 3 கிரிட்டிக்கல் டெசிஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க.
that is investment decision, financial decision and dividend decision. Investment decision ரெண்டா சொல்கிறாங்க. one is long term investment decision and another one is short term investment decision. For example, ஒரு ஆர்கனைசேஷனில் மெஷின் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் டர்ம்ட் அஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன், பிகாஸ் அது ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணும். வேறஸ் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எதெல்லாம் ரிலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லெவல்ஸ் ஆஃப் கேஷ், இன்வென்டரிஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இது டே டு டே ஒர்க்கிங் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகி இருக்கிறதுனால தீஸ் ஆர் ஆல் டேர்ம்ட் அஸ் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் டெசிஷன். ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபினான்ஸை எப்படி ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு டெசிஷன் எடுக்கிறது தான் ஃபினான்ஷியல் டெசிஷன். ஆஸ் இட் இஸ் இதுவும் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் டெசிஷனும் இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் டெசிஷனும் இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஸ் நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும், ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஸை பிளான் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் டெசிஷன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிவிடெண்ட் டெசிஷன். எஸ், டிவிடெண்ட் டெசிஷன் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட்டில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளவு டிவிடெண்ட் தரப்போகிறோம் அதை பற்றின டெசிஷன். ஆர் இருக்கிற ப்ராஃபிட்டை அப்படியே ரிட்டைன் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ப்ராஃபிட் ஒரு அசெட் விற்றதுலேருந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டில் வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா? ஸோ அதுதான் டிவிடெண்ட் டெசிஷன். ஒன்று இருக்கிற ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பகிர்ந்து கொடுக்கறது, ஆர்எல்ஸ் வேறு எதுலனா இன்வெஸ்ட் பண்ணி ஃப்யூச்சர் ரிட்டர்னுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற டெசிஷன் எடுக்கிறது தான் டிவிடெண்ட் டெசிஷன். எஸ், இதுதான் ஸ்கோப் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இது வரைக்கும் ரெண்டு ஸ்கோப் பார்த்துருக்கோம். ஒன் இஸ் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அண்ட் அனதர் ஒன் இஸ் மாடர்ன் அப்ரோச். ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் என்ன பார்த்தோன்னா இட் ஹெல்ப்ஸ் ஒன்லி டு ரேசிங் த ஃபினான்ஸ், வேறஸ் மாடர்ன் அப்ரோச்சில் ஃபண்டை ரேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்துருக்கோம். நவ் வில் மூவ் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எவ்வளவு ஃபினான்ஸ் தேவைப்படும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் வேல்யூ ரெடி பண்ணுறது. ஏதாவது அசெட் வாங்கணுன்னா அதுக்கான காஸ்ட்டு, தென் டே டு டே ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அதை அனலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஃபினான்ஷியல் பிளானிங். தென் டிட்டர்மினேஷன் ஆஃப் கேபிட்டல் கம்போசிஷன். ஒன்ஸ் நம்ம ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஸை டிசைட் பண்ணதுக்கப்புறம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பற்றி டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஒரு கம்பெனியில் கேபிட்டலை ரெண்டு விதமாக ரைஸ் பண்ணுவோம். ஒன் இஸ் ஈக்விட்டி அண்ட் அனதர் ஒன் இஸ் டெட். ஸோ ஒரு ஸ்ட்ராங் கேபிட்டல் பேஸை உருவாக்கணும் அப்படின்னா we need both debt and equity. So that is also considered as one of the function of financial management. Next one is fund investment. ஒரு பிஸ்னஸில் இருக்கிற ஃபண்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணி பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இருக்கிற அமௌண்ட்டை எந்த சோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்குமா, ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா, இதை ரெண்டையுமே பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். தென் அவர் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் மெயின்டைன் ப்ராப்பர் லிக்விடிட்டி. ஒரு ஆர்கனைசேஷனோட பெஸ்ட் லிக்விடிட்டி சோர்ஸ் என்னென்னா கேஷ். ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், சேலரி பே பண்ணணும், இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு ரெடி கேஷ் நிறைய தேவைப்படும். ஸோ அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதும் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இஸ் டிஸ்போஷல் ஆஃப் சர்ப்ளஸ். அதாவது சர்ப்ளஸாக இருக்கிற கேஷை எப்படி சரியாக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் புதுசாக ஒரு மிஷின் வாங்கியிருக்காங்க. இந்த புது மிஷினால் பழைய மிஷினுக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ அதை விற்று அதில் வர அமௌண்ட்டை வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி அது மூலிமா எனக்கு ஃப்யூச்சரில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா தட் இஸ் டர்ம்ட் அஸ் டிஸ்போஷல் ஆஃப் சர்ப்ளஸ். சர்ப்ளஸாக இருக்கிற ஒரு அசெட்டை விற்று அதனால் நான் ஃப்யூச்சரில் ரிட்டர்ன்ஸ் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன். ஸோ டிஸ்போஷல் ஆஃப் சர்ப்ளஸ். Last one is financial control. Whatever may be the work, it should be in control. அப்போ தான் effective outcome இருக்கும். அது மாதிரி தான் ஃபினான்ஸும் கண்ட்ரோலில் இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபினான்ஸ் கண்ட்ரோலில் இருந்தால் தான் ப்ராப்பர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். Hope you all understand the concept. We'll meet in our next video. Thank you.